பெங்களூருவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சென்ற தனியார் ஆம்னி பேருந்து மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. விபத்தில் சிக்கி காயமடைந்த 17 பேரில் 2 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். இன்று பெங்களூருவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சென்ற தனியார் ஆம்னி பஸ் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா மாந்தை அய்யனார்குடி நாட்டாறு சட்டத்தை அருகே வந்தபோது டிரைவரோட கட்டுப்பாட்டை இழந்தது. ஆற்றின் கரையோரம் இருந்த மின்கம்பம் மற்றும் ஊழியர்கள் மீது மோதிய நிலையில பஸ் ரோட்டில் கவிழ்ந்தது. பேருந்தில் பெங்களூர் ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் 40க்கும் மேற்பட்டோர் பயணித்த நிலையில காயமடைந்தவர்கள் 20க்கும் மேற்பட்டோர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகள் மற்றும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டாங்க. இதில் 17 பேர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 2 பேர் ஆபத்தான நிலையில இருக்காங்க. மேலும் 2 பேர் கும்பகோணம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தகவல் இருந்த பாளையூர் போலீசார் விரைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டதுடன் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருவதால் தப்பி ஓடி சென்ற தனியார் ஆம்னி பேருந்து டிரைவர் கண்டக்டரை தேடி வருகிறார். மேலும் இந்த விபத்துல மேலும் சிலருக்கு காயங்கள் இருக்கிறதா, ஏதாவது மருத்துவமனையில சேர்ந்திருக்காங்களா என்ற விசாரணைகள் நடத்தி வருகின்றனர். நன்றி ராஜ்குமார், உங்கள் தகவல்களுக்கு.